அன்பு உறவுகளே, பாசங்களே, இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைச்சிது. உங்களோட நான் பேசுகிறதுக்கு எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. அதுக்காக என்னுடைய நன்றிகள். உறவுகளே, உங்களுடைய ஆனந்த வாழ்க்கையினுடைய அந்த பயணம் இருக்குல்ல, நீங்கள் பிறந்தது முதல் கடைசி வரைக்கும் உங்களுடைய பயணம் இருக்குல்ல, உங்களுடைய வாழ்க்கையோட பார்ட்னர் யார்? ஸ்வீட் ஒய்ஃபா, லவ்லி சிஸ்டரா, லவ்வபிள் பிரதரா, அங்கிளா, ஆண்டியா, தாத்தாவா, பாட்டியா, யாருங்க? ரொம்ப யோசிக்காதீங்க, நானே சொல்கிறேன். உங்கள் உடம்பு தான். ஆமாம், உங்கள் உடம்பு தான் அதனுடைய ஏக்கத்தை நிறுத்திட்டா, அதனுடைய ஏக்கத்தை நிறுத்திட்டா, மூச்சு நின்று போச்சுன்னா அவ்வளோதான். அத்தனை உறவுகளும் அம்போ. இது உண்மை, பொய் இல்லை, சத்தியம். உங்களுடைய பொறுப்பில் தான் உங்கள் உடம்பு உங்கள் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இயங்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எல்லா வகையிலும் அதுதான் துணையாக இருக்குது. அதுதான் நீங்கள் நைட் பிரியாணி சாப்பிட்றதோ, இல்லை காலங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றதோ, உடம்பை கெடுத்துக்கிறதோ, அதெல்லாம் உங்கள் பிரியம். ஆனால் உங்களுடைய லவ்லி பார்ட்னர் உங்கள் உடம்பு தான். நீங்கள் உடம்பை எவ்வளவுக்களவு நேசிக்கிறீர்களோ, எவ்வளவுக்களவு மதிக்கிறீர்களோ, அவ்வளோக்களவு உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. கவனமாக உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் எப்படியோ அது வேறு விஷயம். இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கு. உடம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை பார்த்துக்கும். உங்களுடைய வியாபாரம், களைப்பு, மகிழ்ச்சி, துயரம் அனைத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இந்த உடம்பு தான். அது ஹேண்டில் பண்ணிக்கும். அதுக்கு தேவை ஆரோக்கியமான உணவு, நல்ல ஒரு 7 மணி நேரம் உறக்கம், சரியான மனநிலை, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி. இந்த உடம்பை பராமரிக்கக்கூடிய, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுக்கு பிடிக்கும். உங்களை அது இயக்கும். ஒரு சின்ன காயம், கவலைப்பட வேணாம், அதுவாக ஆறிடும். அதுக்கு நீ மருந்து போட்டு அதெல்லாம் தேவையில்லை. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்பாதீங்க. அது உடம்பு மாதிரி